ஹாய் ப்ரோ. இந்த தேர்தலில் விஜய் அவருக்கேன்ட்டு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய 2 தொகுதிகள், பெரம்பூர், திருச்சி கிழக்கு. இந்த 2 தொகுதிகளையும் எந்த அடிப்படையில், எந்த கிரைட்டீரியா அதை பேஸ் பண்ணி இவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெரி ரிவீலிங்காக இருக்கும், ஷாக்கிங்காகவும் இருக்கும். ஏன்னா விஜய் மாற்று நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவர், ஆனால் இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றது மாதிரி இந்த 2 தொகுதிகளையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணிகளை அலசி பார்க்கும்போது இவரும் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு அரசியல்வாதி தான் அப்படின்றது நமக்கு தெரியுங்க. இட் இஸ் அ வெரி ஷாக்கிங் ரெவல்யூஷன். மற்றவங்க மாதிரியே தான் இவரும் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு, மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. ஜாதினா திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருடைய விஜயினுடைய ஜாதி புள்ளமார் ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க. புள்ளமார் முதலியார் அப்படின்ற அந்த இது திருச்சியில் இந்த வெள்ளாளர் புள்ளமார் அப்படின்றவங்க கொஞ்சம் கணிசமாக இருக்கிறாங்க. ஸோ அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிறாரு. ரெண்டாவது மதம். ஆக்சுவலாக முதல்ல மதம், அந்த மதத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, கணிசமாக இருக்காங்க. திருச்சியில் பெரம்பூர்லேயும் கணிசமாக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஒரு சிக்னிஃபிகண்ட் குரூப் ஓட்ஸ் அங்கே இருக்குது 2 தொகுதியிலையும். அதனால் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதாவது மதம், ரெண்டாவது ஜாதி அடிப்படையில் அவருடைய சொந்த ஜாதி. இங்கே பெரம்பூர் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அவருடைய ரசிகர்கள் நிறையாக இருக்கக்கூடிய அந்த பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் 2 பக்கமுமே பார்த்தோம்னா 2 தொகுதியிலையுமே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள், அவங்களுடைய வாக்குகள் விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 2 பக்கமும். அப்போ பொருளாதாரம், அந்த இது ஏழை பணக்காரன் அப்படின்ற அந்த கன்சிடரேஷனையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு தேர்ட் ரேட், அதாவது ட்ரெடிஷ்னலான கன்வென்ஷனலான ஊழலில் ஊறி போன தேர்தலை வியாபாரமாக பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே விஜய் கன்சிடர் பண்ணியிருக்கிறாரு. அது அவருக்குன்ட்டு தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியிலேயே இவ்வளவு அப்பட்டமாக வெளிப்படுது. இதே மாதிரி தான் மற்ற தொகுதிகளையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கணும். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி அலசி பார்ப்போம். இப்போ இந்த இது இப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறது மூலமாக விஜய் தானும் ஒரு சாதாரண அரசியல்வாதி தான் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாருங்க.